தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை மீட்டெடுத்தவர். பிதாவே, எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நீர் இந்த பூமியிலே எங்களை மீட்கும்படி அனுப்பினபடியாக ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவங்களை போக்குகிற தேவ ஆட்டுக்குட்டியாக எங்கள் ஆண்டவராக இயேசு எங்கள் சார்பாக சிலுவையில் எங்கள் பாவத்திற்காக மரித்தபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக உயிரோடு எழும்பினபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக உம்முடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய மாபெரும் ரட்சிப்புக்காக நன்றி. பிதாவே, உம்முடைய மகாபெரிய அன்பிற்காய், உம்முடைய ஐஸ்வர்யத்தின், உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்திற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உன்னதர். பிதாவே, இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிலுவையை குறித்த மகத்தான வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை குறித்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் வாஞ்சைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, மக்களுக்கு பலன் உண்டாகட்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் செழிப்போம், நாங்கள் ஜெயம் பெறுவோம், நாங்கள் முன்னேறுவோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கிறிஸ்துவத்தின் மகத்துவம் அதுதான். நாம் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். நம்மை குறித்து சிந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். நம்மை கைவிடாதவராக, நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். நாம் நம்முடைய தேவனை நம்பலாம். அவரை நம்பி வாழலாம். அவரை நம்பி முன்னேறலாம். அவரை நம்பி நிச்சயமாகவே ஜெயம் பெறலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை மனுக்குலத்தின் பிரச்சனைகளுக்கான பதில். அந்த சிலுவையில் என்ன நடந்தது? அந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் மனுக்குலத்திற்கு எப்படி உதவி செய்கிறார் என்ற வெளிச்சம் உதிக்கும்போது, அந்த வெளிச்சத்தின் மூலமாக தேவ பலன் வெளிப்படும். ஒரு மனிதன் சிலுவையில் ஆண்டவராக இயேசு என்ன செய்தார் என்று அறிந்து கொள்ளும்போது, அதை விசுவாசிக்கும் போது, அதன் மூலமாக அவன் வாழ்வில் தேவ பலன் வெளிப்படும். ரட்சிப்பை உண்டாக்க தேவ பலன் வெளிப்படும். தெய்வீக சுகத்தை உண்டாக்க தேவ பலன் வெளிப்படும். பாவத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாக்க தேவ பலன் வெளிப்படும். வறுமையை மாற்றி செழிப்பை உண்டு பண்ண தேவ பலன் வெளிப்படும். சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண தேவ பலன் வெளிப்படும். அடிமைத்தனத்தை நீக்கி ஆளுகையை கொடுக்க தேவ பலன் வெளிப்படும். ஹல்லேலூயா. நிறைய மக்களுக்கு சிலுவை புரியுறதில்ல. ஆனால் புரிஞ்சிச்சுன்னா அந்த வெளிச்சத்தின் மூலமாக தேவ வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் ரோமரில் இப்படி பேதம் போதிக்குது பாருங்கள். ரோமர் 1 அதிகாரம் 16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்.
முன்பு, அதாவது முதலாவது யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 கொரிந்தியர் மறுபடியும் போகலாம். 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நமக்கு மகிமையான எதிர்காலம் உண்டாகும்படி இந்த பூமியிலையும் சரி நித்தியத்திலையும் சரி நமக்கு மகிமையான எதிர்காலம் உண்டாகும்படி வனாதி வானத்தில் வீற்றிருந்த தேவன் பர்வத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். தன்னையே சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்க, என்னுடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை, யார? மகிமையின் கர்த்தரை. ஏன் மகிமையின் கர்த்தர் சிலுவையில் தொங்கினார்? நமக்கு மகிமை உண்டாகும்படி, நமக்கு மகிமையான எதிர்காலம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரது? இயேசுவை விசுவாசித்திருக்கிற நீங்களும் நானும் தான் தேவன் மீது அன்பு கூறுகிறவர்கள். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நினைத்து கூட பார்க்க முடியாத நன்மைகளை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மனித புத்திக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது நமக்கு உண்டாகும்படி தேவாதி தேவன் மகிமையின் கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது என்ன? அப்படி அது என்ன மகிமை? அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ஹல்லேலூயா. கடந்த ஒரு சில நாட்களாக எப்படி மனுக்குலத்தின் பிரச்சனைகள் ஆவிக்குரிய காரணங்களால் உருவாக்கப்பட்டது, அந்த ஆவிக்குரிய காரணங்களை முற்றுமாய் வேரோடு அழிக்க இயற்கையான பரிகாரங்கள், இயற்கையான பதில்கள், இயற்கையான தீர்வுகள் பத்தாது, பிரயோஜனப்படாது என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவன் எப்படி பாவத்துக்கு என்ன நிவாரணம், ரைட், அப்படின்னு தன்னுடைய ஜனத்திற்கு எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார், எப்படியெல்லாம் போதித்தார் என்பதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். ஆதாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், ஆபேலுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், நோவாவுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், பிற்காலத்தில் மோசையின் காலங்களில் என்ன பேசினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, இன்று இன்னும் கொஞ்சம் முன்னேறி போக போகிறோம். இன்னும் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், க்ளோரி பீ டு காட். யாத்ராகமம் மறுபடியும் போகலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 12.
கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பெயர்களாக இராமற் போனார். அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளதாவது வெள்ளாடுகளதாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ இங்கே பார்க்குறோம், கர்த்தர் படிப்படியாக வெளிப்பாடு கூட்டிக்கிட்டே போகிறாரு. இந்த இடத்துல இன்னும் ஒரு சில காரியங்களை சொன்னார் என்பதை குறித்து பார்த்தோம். ஆட்டுக்குட்டி தான் பலியாக கொடுக்கணும் இங்கே, ரைட்? அது ஆணாக இருக்க வேண்டும், ஒரு வயதுள்ளதாக இருக்க வேண்டும், குற்றமறியாத, குற்றம் செய்யாத, பாவம் அறியாத ஒரு இன்னசென்ட் பீயிங், ரைட்? ஒரு இன்னசென்ட் அனிமல். அது கொல்லப்பட வேண்டும். எதுக்காக கொல்லப்படணும்? மனிதன் மீட்கப்படுவதற்காக. பாருங்கள், நியாயமாக மனிதன் செய்த பாவத்திற்கு அவன்தான் மரிக்க வேண்டும். பாவம் செய்த ஆத்மா தான் மரிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யும்போது மரணம் உண்டாகும் என்று கர்த்தர் ஆதியாகமத்திலிருந்து போதித்து கொண்டு வருகிறார். பிசாசுடைய முதல் பொய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாவம் பண்ணலாம் ஆனால் சாக மாட்டேன், அதான் அவன் சொன்ன முதல் பொய். பாவம் மரணத்தை உண்டாக்கும். பாவம் செய்த ஆத்மா மரிக்க வேண்டும், ரைட்? இது வேதம் போதிக்கிற சத்தியம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய குடும்பமாகிய மனுக்குலத்தின் மீது இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் மரிக்கக்கூடாது என்று விரும்புகிறார். அவர்கள் நித்தியமாக நரகத்திற்கு போய் இரண்டாம் மரணத்திற்கு உட்பட்டு நித்திய அழிவை அவர்கள் ருசி பார்க்கக்கூடாது என்று விரும்புகிறார். அதனால் என்ன பண்ணுறாரு? இல்லை, என் பிள்ளைகளுக்கு பதிலாக நான் இன்னொரு உயிரை பலியாக கொடுக்குறேன். ஆரம்ப காலங்களில் இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாக அந்த உயிர் மிருகங்களின் உயிராக இருந்தது. இங்கே கர்த்தர் குறிப்பாக ஆட்டுக்குட்டி என்றே போதிக்கிறார். பாவ நிவாரண ஆக்சுவலாக இது இங்கே பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பலி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பஸ்கா பலி இல்லையா? எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பு என்னென்னா, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம், முதல் பிள்ளைகள் எல்லாம் மரிக்க வேண்டும் என்பதுதான் நியாய தீர்ப்பு. மனிதர்கள் மத்தியிலும் சரி, மிருகங்கள் மத்தியிலும் சரி. அப்போ அதிலிருந்து தப்பும்படியாக மரிக்க வேண்டிய அந்த முதற்பேரான பிள்ளைகள் தப்பும்படி கர்த்தர் இந்த சொல்யூஷனை கொடுக்குறார். ஆக்சுவலாக அவங்க செத்துருக்கணும், ஆனால் அவங்களுக்கு பதிலில் இந்த ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்த வீட்டின் மீது பூசப்படுகிறது. கர்த்தர் அந்த இரத்தத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை தப்புவிக்கிறார். அல்லேலூயா! இதுதான் சிலுவையில் நடந்தது. நாம் மரிக்க வேண்டும். நம்முடைய இடத்துல இயேசு மரித்தார். இயேசுவின் இரத்தத்தை பார்த்து கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து நம்மை தப்புவிக்கிறார். அதோடைய அருமையான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பஸ்கா பலி. கர்த்தர் இதை ஏற்படுத்தும் போதே இந்த நோக்கத்தோடு தான் ஏற்படுத்துகிறார். ஒன்று, அவங்கள தப்பு வைக்கணும். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை வச்சே பல காரியங்களை சாதிப்பார். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஒரு கல் ரெண்டு மங்கா அப்படின்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி கர்த்தர் ஒரு காரியத்தின் மூலமாகவே பல காரியங்களை வெளிப்படுத்துவார், பல காரியங்களை சாதிப்பார். இங்கே ஒரு பக்கம் அந்த சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் கொடுத்த அந்த சொல்யூஷன் மூலமாக, அந்த பரிகாரம், அந்த பதில் மூலமாக கிறிஸ்துவையும் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து என்ன செய்வார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். பிற்காலத்தில் நம்ம பார்க்கோம், லேவியராகமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாவ நிவாரண பலி என்று போதிக்கப்படுகிறது. ரைட்?
ஹல்லேலூயா டு ஜீசஸ். லேவியர் 4ஆம் அதிகாரம் போங்க. 1ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாய் பாவம் செய்தால், தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற, கவனிங்க, பழுதற்ற, விதவுட் பிளமிஷ், எந்த குறையும் இல்லாத ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். இவன் பாவத்துக்கு இவன் தான் செத்துருக்கணும். ஏன்னா கர்த்தர் இவனுக்கு இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். இவனுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக அந்த பாவம் செய்யாத அந்த மிருகம் கொல்லப்படுகிறது. இவன் அந்த மிருகத்தின் மீது தலையில் கையை வச்சு தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மீது கடத்துகிறான். புரியுதா? இப்போ அந்த மிருகம் கொல்லப்படும் போது இவனுடைய பாவத்திற்காக அந்த மிருகம் தண்டிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இந்த பாவத்தின் விளைவை ரொம்ப கிராஃபிக்காக காமிக்கிறார். யோசிச்சு பாருங்கள், பாவம் செஞ்சவனுக்கு நல்லா தெரியும். யோசிச்சு இந்த ஆட்டுக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்னு சொல்கிறாங்க. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சலாம் போல் இருக்கும். வீட்டில் ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொமரேனியன் நாட்டுக்குட்டிலாம் வச்சு நாய்க்குட்டி வச்சுருப்பாங்க இல்லை, அதை வச்சு தூக்கிட்டே தெரியும். கைக்கு அடக்கமாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அது நல்லா ரொம்ப ஃபியர்ஸ் கிடையாது, ஆக்ரோஷமான நாய்க்குட்டி கிடையாது, நல்லா கொஞ்சிற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த ஆட்டுக்குட்டிகள் அந்த மாதிரி தான். அது இன்னும் ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப ஒரு நாள் அஃபெக்ஷனேட் ஒரு அனிமல். அது அதை நேரில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொஞ்சலான்னு தான் தோணுமே தவிர அதை வெட்டி கூறு போடலான்னு யாருக்கும் தோணாது. ஏன்னா அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ அஃபெக்ஷனேட். ஒரு சிலரும் அதை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரிலாம் வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிருக ஜீவனை எடுத்து வெட்டணும். ஏன் வெட்டுறோம்? அவன் பண்ண பாவம், இவன் பண்ண பாவம் நீங்கணும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் செயல்படணும், அதே நேரத்தில் இரக்கமுள்ள தாப்பனாகவும் செயல்படணும். நியாயத்தின் அந்த கூக்குரலுக்கும் பதில் உண்டாகணும், இரக்கத்துக்கும் அங்கே ஒரு ரிலீஸ் இருக்கணும் இல்லையா? இரக்கமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் பாவத்தை சும்மா அப்படியே விட முடியாது. அதனால் அந்த பாவத்துக்கு பதில் சொல்லும்படி, நியாயமாக பதில் சொல்லும்படி, ஏன்னா அந்த பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் இல்லையா? அந்த பாவத்திற்காக அந்த மிருகம் தண்டிக்கப்படுகிறது. அந்த மிருகம் பாவம் செய்யலை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் மனுஷன் விலையேறப்பெற்றவன். அந்த மனுஷனை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் எத்தனை மிருகத்தினாலும் பலி கொடுப்பார். புரியுது? பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய போதனை என்னென்னா, மனுஷன் விலையேறப்பெற்றவன். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இயேசுவோட போதனையில் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ரைட்? வேலை காட்டிலும் நீங்கள் விலையேறப்பெற்றவர்கள். புறாக்களை காட்டிலும், பறவைகளை காட்டிலும், மிருகங்களை காட்டிலும் விலையேறப்பெற்றவர்கள். கர்த்தர் இது பல விதமாக வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவராக இயேசுவே அவருடைய ஊழியத்தில் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. இங்கே பழைய ஏற்பாட்டிலையும் போதிக்கப்படுது. இவன் சாகணும், இந்த மனுஷன், இவன் தான் செஞ்சது பாவம். ஆனால் கர்த்தர் இவன் மீது இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விரும்பி மிருகத்தை கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால் இவனுடைய பாவம் மிருகத்தின் மீது கடத்தப்படுகிறது. இவன் இடத்துல, இவன் சாக வேண்டிய இடத்துல மிருகம் சாகுது. அதை பார்க்கும்போதே அவனுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். இல்லை ஒரு ஜபம் யார் எடுத்துகிறோம், பாவம் பண்ணும்போது கர்த்தாவே மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், ரைட், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அவன் பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும். என் பாவத்தோட விளைவு அந்த பாவி மிருகம், அந்த இன்னசென்ட் மிருகம் சாகுதே அப்படின்னு அவன் கண்ணால் பார்க்கணும். அவனுக்கு தெரியும், செஞ்சவனுக்கு நான் அடிபட வேண்டிய இடம் அது,
நான் இருக்க வேண்டிய இடம், சாக வேண்டியது நான், என் இடத்துல அந்த மிருகம் செத்துருக்குது. இதை கர்த்தர் அப்போலேருந்தே போதிக்கிறார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தனி மனிதனுக்கு இந்த மாதிரி பாவ நிவாரணம், ஆசாரியனாக இருக்கட்டும் இல்லை பொது மனிதனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கர்த்தர் நிவாரணத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேசத்தோட பாவத்திற்கும் பரிகாரம் உண்டாகுது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்துடைய பாவத்திற்கும் கர்த்தர் பரிகாரம் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அதே லேவியராகமும் 13 லேவியர் 4:13 வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகள் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்து நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் மேல் வைக்க கடவர்கள். பாருங்கள், இந்த மூப்பர்கள் தேசத்தின் தலைவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் மூப்பர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய கைகளை அந்த மிருகத்தின் மீது வைத்து தேசத்தின் பாவத்தை அந்த மிருகத்தின் மீது கடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் பிரதிநிதிகள். கர்த்தர் இந்த பிரதிநிதிகளுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால தான் ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடுறோம், ஓட்டு போடுறவன் நம்ம சார்பில் என்ன செய்வான் அப்படின்றதுக்கெல்லாம் கவனம் கொடுக்கணும். சும்மா யாருக்குனாலும் ஓட்டு போடக்கூடாது. எனக்கு பிடிச்ச கட்சி, இல்லை அவன் நிறைய காசு கொடுத்தான், இல்லை எங்கள் ஜாதிக்காரன், இந்த மாதிரிலாம் காரணம் பார்த்து ஓட்டு போடக்கூடாது. அவன் யார், அவனுடைய பாலிசி என்ன, அவன் என்ன செய்வான், அவனை பதவியில் உட்கார வச்சோம்னா அவன் என்ன மாதிரி காரியங்களை செய்வான், இதெல்லாம் சோதித்து பார்த்து சிந்திச்சு பார்த்து ஜெபத்தோட சரியான ஆளுக்கு ஓட்டு போடணும். புரியுதா? அது ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு. செய்யும்போது பயபக்தியோடு செய்யுங்க. ஹல்லேலூயா. சரி, இங்கே அந்த மூப்பர்கள் தேசத்துடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மீது கடத்துகிறாங்க. அந்த மிருகம் தேசத்தின் இடத்தில் சாகிறது. பாவம் செஞ்சதுக்கு அவங்க தான் சாகணும். ஆனால் அவங்க மேலே வர வேண்டிய தண்டனை கர்த்தர் அவங்கள அழிக்க விரும்பலை, அவங்களுக்கு இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். அதனால் அவங்க இடத்துல இந்த மிருகம் சாகுது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் இன்னொரு இடத்துல பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா, அது ரொம்ப கிராஃபிக்காக இருக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 நாளாகமம் 21 இங்கே பார்த்தோம்னா தாவீது பெரிய தப்பு பண்ணிடுறார். கர்த்தருடைய வழிமுறை பிரகாரம் நடக்காமல் இவராக யுத்த வீரர்களை கணக்கெடுத்து தேசத்தின் மீது குற்றத்தை கொண்டு வந்துடுறாரு, பாவத்தை கொண்டு வந்துடுறாரு. அதன் மூலமாக அநேக மக்கள் 70,000 பேர் சாகிறாங்க. பாவம் செஞ்சது யார்? இந்த ராஜா. செத்தது யார்? மக்கள். அதனால தான் பாருங்கள், ஏன்னா ராஜா செய்கிறது அந்த தேசம் செய்கிற மாதிரி தான். புரியுதா? ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான காரியங்கள். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே பல மக்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான பேர் அழிகிறாங்க. தாவீதுக்கு ஒரே வருத்தம், ஐயோ நான் பண்ணதுக்கு என் மக்கள் இப்படி சாகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தரே ஒரு பரிகாரம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா 18 வாசிப்போம். 1 நாளாகமம் 21:18. அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அங்கே ஒரு பலிப்பீடம் கட்டி அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்தில் காத் சொன்ன வார்த்தையின்படி போனான். ஓர்னான் பார்த்திங்கன்னா நிலத்தோட சொந்தக்காரன். தாவீது அந்த நிலம் வேணும்னு சொல்கிறான். அப்போ தாவீதுக்கும் ஓர்னானுக்கும் நடுவில் நிறைய காரியங்கள்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. அதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். 26 பார்ப்போம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியில் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையில் திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லது எங்கேயும் பார்க்குறோம்,
அந்த பலி செலுத்தப்பட்டதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நிப்பாட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. இது வேதம் நமக்கு கொடுக்குற அருமையான போதனை. சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. யோவான் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராக இயேசுவை குறித்து யோவான் குறிப்பாக இந்த விதமாக சொல்லுகிறார். ரைட், இந்த வெளிச்சத்தை அவர் அடிக்கடி கொடுக்குறாரு பாருங்க. அதை கொஞ்சம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 பாருங்கள். இங்கே முறையாக அங்கே நம்ம பார்க்குறோம், தனிப்பட்ட மனிதனுடைய பாவத்திற்காக மிருகங்கள் பலி கொடுக்கப்படுகிறது, தேசத்தின் பாவத்திற்காக மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டன. ஆனால் இங்கே ஒரு படி மேலே போய் யோவான் ஒரு மாபெரும் வெளிப்பாடை கொடுக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு யார்? ஒரு தனி மனிதனுடைய பாவத்தை நீக்குகிறவர் மட்டுமல்ல, இல்லை தன்னுடைய உடன்படிக்கை ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை நீக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி மட்டுமில்ல, உலகத்தின் பாவத்தை போக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வெளிப்பாடு யோவான் திரும்ப திரும்ப நமக்கு கொடுக்குறார். ரைட், மற்ற எதுலையும் பார்க்க முடியாது அவ்வளோவா, ஆனால் யோவான் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. 3 அதிகாரத்துக்கு போங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவர் என்ன சொன்னார்? 16 வசனத்தில்னு பார்ப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட மனிதன் மீதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது மட்டுமல்ல, உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதே மாதிரி பாருங்கள், 10 அதிகாரம் யோவான் 10:16 பார்ப்போம். ஹல்லேலூயா. 15 வாசிப்போம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த தொழுவம்ன்றது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. வேறே ஆடுகள் என்பது இஸ்ரவேல் அல்லாத மற்ற தேசத்து மக்கள், உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மக்களையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவர்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ரைட், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 1 யோவான் கவனிங்க. 1 யோவான் பார்த்தோம்னா அங்கேயும் இதே போன்ற ஒரு காரியத்தை யோவான் அப்போஸ்தலன் பேசுகிறார். 1 யோவான் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். யோவான் இந்த வெளிப்பாடை ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியில் கொண்டு வர்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? ரைட், மனுக்குலத்தின் மொத்த பாவத்திற்காகவும் பலி கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவின் இரத்தம் மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. ஆதாம் தொடங்கி கடைசி மனிதன் வரைக்கும் எல்லார் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த பலிகள்லாம் திரும்ப திரும்ப கொடுக்கணும், ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும்போதும் கொடுக்கணும். ஆனால் இயேசு ஒரே ஒரு தரம் பலி கொடுக்கப்பட்டார். எபிரேயரில் அதை குறித்து அதிகமாக போதிக்கப்படுகிறது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த மெசேஜில் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ரைட், இந்த மெசேஜஸ்லாம் நல்லா பயபக்தியோட ஜபத்தோடு கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளே போக போக உங்கள் விசுவாசமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களும் அதிகமாகும். விசுவாசம் அதிகரிக்கும், அதன் மூலமாக அதிகமான
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனும் உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுவுடைய சிலுவை தான் இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் ஈஸி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.